ஸோ ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு பாலைவனத்தில் இந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுக்கணும், கேப்சர் பண்ணணும்னு சொல்லி ரெடியாக இருக்கான். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இந்த மாதிரி ஷேடோஸ் வரக்காக ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி தண்ணி தாகத்தில் வெயிட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்தா திடீர்னு ஒரு ஃபீமேல் வாய்ஸ் கேட்டு திரும்பி பார்க்குறான். இந்த லேடி வந்து என் பையன் காணாமல் போயிட்டான், இந்த வழியில தான் வந்தான் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. இவன் ஃபோட்டோகிராஃப் எடுக்கிற பாதையிலேயே நடந்து போயிட்டாங்க. இவன் வேற என்னடா பண்ணுறது, வேற வழி இல்லையே, இந்த லைட்டு விட்டா லைட் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துட்டான். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவனோட நல்ல ஒரு ஷாட் வந்து கெடுத்துட்டாங்க, இந்த நல்ல ஒரு ஷார்ட்டை. சரின்னு அப்புறம் அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி இந்த லேடியை ரிமூவ் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி கூட இமேஜ் போடு, நான் ரிமூவ் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன டூல் வச்சு ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் சரி பேட்ச் டூல் ட்ரை பண்ணலாம். ரொம்ப வருஷமாக அந்த பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்கும் அந்த பேட்ச் டூல். சாரி இதில் இல்லை, இதில் இருக்கும், இதுக்குள்ளேயே தான் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல், ரிமூவ் டூல் யூஸ் பண்ணுவோம், ஹீலிங் ப்ரஷ் டூல் கூட யூஸ் பண்ணுவோம். இந்த பேட்ச் டூல் வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை. சரி யூஸ் பண்ணி பார்க்கலாம், இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி சரி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த இமேஜ், அந்த ஃபோட்டோகிராஃபி. இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இமேஜ். இது வந்து என்னோடய சிஸ்டமில் நான் ஒர்க் பண்ணேன்னா என் சிஸ்டம் வந்து தீப்பற்றி எரிஞ்சிரும். அப்புறம் என்னை நீங்கள் தான் வந்து காப்பாற்ற வேண்டியதாக இருக்கும். அதனால் நான் இந்த இமேஜ் சைஸை நான் கம்மி பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் ஒரு 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். 2வும் பத்தாது, மறுபடியும் ஒரு 2ல் டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த லேடியை நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணலாம், சரி பேட்ச் டூல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போயிட்டு ஜே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஜே அப்படிங்கிற அந்த டூல் அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் அது இருக்கும். பேட்ச் டூல் செலக்ட் பண்ணிக்கிறோம். இங்கே சோர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது என்னன்னு நான் அப்புறம் காமிக்கிறேன். இந்த லேடியை செலக்ட் பண்ணிட்டு இதை மூவ் பண்ணால் அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தா என்னடான்னு பார்த்தா இங்கே வந்து ஸ்மஜ் ஆகிருக்கும், ஸ்மியராக இருக்கும். சரி இது எப்படி சரி பண்ணலாம், நான் சீரியஸ் மோட் போய் இது ஏன் அப்படி ஸ்மியர் ஆகுது அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் வந்து இந்த எட்ஜோட ஒட்டி இருக்கு, அதனால அந்த ஸ்மியர் ஆகுது. இந்த சப்ஜெக்ட் வந்து எட்ஜோட ஒட்டி இருக்கிறதுனால அந்த இடத்துல மட்டும் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. சரி நம்ம இப்போ ரிமூவ் டூல் வச்சு யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வேணாம், நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் டூல் வச்சு நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை, இப்போ வந்து இந்த க்ளோன் ஸ்டாம்ப் டூல் இந்த செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே இருந்து ஒரு சாம்பிள் எடுத்து இந்த காலம் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஹார்ட்னஸ் வந்து இன்னும் கம்மி பண்ணிக்கிறேன். இந்த இடம் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ பேட்ச் டூல் போனோம் அப்படின்னா பேட்ச் டூல் போயிட்டு இப்போ செலக்ட் பண்ணி மூவ் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அழகாக ரிமூவ் ஆகிருக்கும். அதாவது விஷயம் அந்த எட்ஜு வந்து கனெக்ட் ஆகிருந்தது, ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிருந்தது அப்படின்னா அது வந்து அந்த ஸ்மியர் ஆகும். கனெக்ட் ஆகலை அப்படின்னா அழகாக வந்து அது ரிமூவ் பண்ணிடும். ஸோ அப்போ வந்து நம்ம அந்த க்ளோன் ஸ்டாம்ப் டூலையும் இதையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து இந்த ரிமூவ் டூல் வச்சு ரிமூவ் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மறுபடியும் நான் எல்லாமே கண்ட்ரோல்ஸையும் கொண்டு வந்துட்டேன். இப்போ புதுசாக அந்த ரிமூவ் டூல் இதை வச்சு ரிமூவ் பண்ணால் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. இதனால தான் இப்போ யாரும் பேட்ச் டூல் யூஸ் பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன் நான். இந்த அதுவும் அழகாக பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த பேட்ச் டூல் வச்சு இந்த இதை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு, இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் அழிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். நம்ம மறுபடியும் பேட்ச் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபுட் பிரிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நல்லா வராது, ஏன்னா லைட்டிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் இந்த பக்கம் மூவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் பார்த்தீங்களா, அப்படியே தெரியும். இப்போது இந்த பக்கம் எடுத்தோம் அப்படின்னாலும் இதுக்கும் நல்ல பரவாயில்ல இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு தெரியுது, பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் இங்கே ஷிஃப்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியுது. ஒரு பேட்ச் டூல் வச்சு பண்ண முடியாது. இந்த பேட்ச் டூல்லேயே கான்டென்ட் அவேர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, நம்ம அதை வச்சு ட்ரை பண்ணலாம். வந்து இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா கான்டென்ட் அவேர் அப்படின்னு சொல்லி இருக்கும். என்ன ஆகணும், மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இங்கேருந்து இப்படி மூவ் பண்ணலாம். ஏன்னா இதுதான் பெஸ்ட் ரிசல்ட் கிடச்சிது, அது இங்கே மூவ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வந்து மேட்ச் ஆகலை, இந்த இடத்துல மேட்ச் ஆகலை. அப்புறம் இங்கே கொஞ்சம் லைட் அதிகமாக இருக்குது, ஆனால் இங்கே ஆல்ரெடி டார்க்காக தான் இருக்குது. இது கொஞ்சம் பரவாயில்ல, இது ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கு பேட்ச் டூல். பக்கத்தில் இருக்கிற இந்த ஃபுட் பிரிண்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் செலக்ட் பண்ணுறேன், ஆனால் அதை நகர்த்துறதுக்கு இடம் இல்லை. சரி பார்ப்போம்.
இங்கே கொஞ்சம் மேட்ச் ஆகலை, இந்த பேட்டர்ன் வந்து மேட்ச் ஆகலை, அந்த பேட்டர்ன் இந்த டெக்ஸ்டர் மேட்ச் ஆகலை, கொஞ்சம் ஸ்மஜ்ஜான மாதிரி இருக்குது. பரவாயில்ல, இது பேட்ச் கண்டென்ட் அவர் நல்லா தான் ஒர்க் ஆகுது இப்போ வரைக்கும். பட் நான் அப்படியே டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. சரி பார்க்கலாம், இது இங்கே ட்ரை பண்ணி. ஆனால் ஒவ்வொரு தடவையும் நம்ம ஸ்ட்ரக்சர் மாற்ற வேண்டியதாக இருக்குது, வேறு வழி இல்லை நமக்கு. பார்த்தீங்களா, இங்கே சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. பரவாயில்ல, ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது யாரும் ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. ரிமூவ் டூல் கூட வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். ரிமூவ் டூல் பக்கத்தில் ஜூம் பண்ணால் ஒரு மாதிரி இருக்குது, பட் தூரத்தில் போனால் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. பட் ஆனால் அந்த எல்லோ மாதிரி ஒரு பேட்ச் தெரியுது ரிமூவ் டூலில், அதனால் அது வேண்டாம். க்ளோன் ஸ்டாம்ப் டூல் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கேருந்து ஒரு ஸ்டாம்பில் இருக்கிற க்ளோன் ஸ்டாம்ப் ஆல்மோஸ்ட் கரெக்டாக வேலை செய்யும். ஆனால் நீங்கள் சாம்பிள் எங்கே எடுக்கிறீங்க அப்படிங்கிற பொருள் தான். இப்போது இந்த சைடு பிரைட்டாக இருந்தது, நான் பிரைட் பார்ட்லேருந்து எடுத்தேன். அடுத்து இந்த சைடு டார்க்காக இருந்தது, இந்த டார்க் பார்ட்லேருந்து எடுத்தேன். நீங்கள் இங்கேருந்தே சாம்பிள் எடுத்து பூரா பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைட் மேட்ச் ஆகலை, அந்த மாதிரி சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். மற்றபடி க்ளோன் ஸ்டாம்ப் டூல் வந்து நம்ம சாம்பிள் எடுக்கிறதுல தான் இருக்குது விஷயமே. கான்டென்ட் ஆகட்டும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே நல்லா 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 ஒர்க் பண்ணியிருக்கு ஆக்சுவலாக. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் சொதப்பிடுச்சு. ஸோ நம்ம கான்டென்ட் டூலு க்ளோன் ஸ்டாம்ப் டூல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். க்ளோன் ஸ்டாம்ப் டூலில் ஒரு அட்வான்டேஜ் இருந்தால், ஒரு சாம்பிள் எடுத்தால் போதும், அதிலேருந்து அது அப்படியே நம்ம மூவ் பண்ணுற இடத்துக்கு அந்த சாம்பிளும் மூவ் ஆகிக்கும். ஆனால் இப்படி பண்ணிங்கன்னா ஒரு பேட்டர்ன் எமர்ஜ் ஆகும் தெரியுங்களா, ஒரு ரிப்பீட்டட் பேட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம மாற்றிக்கணும் சாம்பிள் ஏரியாவை. பேட்ச் டூலில் வேறு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் ஒன்று இங்கே வந்து ஆட் டு செலெக்ஷன் இருக்கும், சப்ட்ராக்ட் டு செலெக்ஷன் இருக்கும், அப்புறம் இன்டர்செக்ஷன் இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணிட்டீங்க, எனக்கு இல்லை இதுவும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் இல்லைங்க, ஷிஃப்ட் அமுத்துனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆட் டு செலெக்ஷன் ஆயிரும், இந்த கர்சர்லேயும் ப்ளஸ் மார்க் வந்துடும். அப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்து ஒரு செலெக்ஷன் ஆயிரும். பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஷிஃப்ட் அமுத்துறேன், பண்ணுறேன், ஆடாயிரும். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணணும், இது வந்து சப்ட்ராக்ட் டு செலெக்ஷன். நீங்கள் இதை கிளிக் பண்ணியும் பண்ணலாம், ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். நான் ஷார்ட்கட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த செலெக்ஷன் எனக்கு வேண்டாம் அப்படின்னா மறுபடியும் ஆல்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது அன்செலக்ட் ஆயிரும், இந்த இடம் பூரா அன்செலக்ட் ஆயிரும். இப்போ இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்செக்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இது ரெண்டும் எங்கே மெர்ஜ் ஆச்சோ அந்த இடம் மட்டும்தான் செலக்ட் ஆகிருக்கும், மீதியெல்லாம் செலக்ட் ஆகிருக்காது. இதுதான் இந்த நாளோட ஒர்க்கு, வேறு எதுவும் பெருசாக இல்லை. இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணி இந்த ஃபோட்டோகிராஃப் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கும் பேட்ச் டூல் யூஸ் பண்ணி. ஓகேங்களா, பேட்ச் டூல் அவ்வளோதான், வேறு பெரிய இதாக கிடையாது. மறுக்கு டெஸ்டினேஷன் என்னன்னு பார்க்கணும். இந்த பேட்ச் டூல் வந்து சோர்ஸ் டெஸ்டினேஷன் இருக்கும், அதாவது கான்டாக்டாக வேறு வராது. நீங்கள் நார்மல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சோர்ஸ் டெஸ்டினேஷன் இருக்கும். சோர்ஸ் ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் சோர்ஸ். அந்த சோர்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்த வந்து அவுட்புட்டாக கன்சிடர் பண்ணி அந்த இமேஜ் எடுத்து வந்து சோர்ஸில் வச்சிரும், அதுதான் சோர்ஸ். டெஸ்டினேஷன் என்னன்னு அதுக்கு வேற ஒரு இமேஜ் வச்சுருக்கேன். இப்போ வந்து நீங்கள் ரொம்ப பயங்கரமான ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர், கஷ்டப்பட்டு ஆஃப்ரிக்கா கென்யாலாம் போய் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர்றீங்க, நல்ல ஒரு அழகான 3 ஜிராஃப் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர்றீங்க. வீட்டில் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, மூணாக இருந்தால் நல்லா இருக்காது, 3 வந்து வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவங்க வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பேட்ச் டூலோட டெஸ்டினேஷன் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா மறுபடியும் பேட்ச் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். சோர்ஸுக்கு பதிலாக இங்கே வரும் நான் செலக்ஷன் இன்டர்செக்ஷன் செலக்ட் பண்ணால் அப்படியே தான் இருக்குது, அது மறக்காமல் மாற்றிக்கிங்க. நியூ செலெக்ஷன் போயிட்டு டெஸ்டினேஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு எவ்வளோக்கு க்ளோஸாக செலக்ட் பண்ண முடியுமோ பண்ணிங்க. இதுதான் டெஸ்டினேஷன். இப்போ 3 வந்து நம்ம 4 ஆக்கிடலாம். இப்படி வச்சிங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் அது மேட்ச் ஆகிடும். அப்புறம் மறுபடியும் எடுத்து இங்கே வச்சிங்க அப்படின்னா இது எடுத்தால் அந்த மூக் இங்கே கட் ஆயிடுச்சு, அதனால் நம்ம என்ன மறுபடியும் இதை எடுத்து இப்படி வச்சோம் அப்படின்னா 3ங்கிறது 4 ஆயிடுது. இப்போ வீட்டில் இதை சொல்ல மாட்டாங்க, நீங்கள் அவங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரிஜினல் எடுத்து நீங்கள் பிரிண்ட் போடுது. இதுதான் சோர்ஸ் டெஸ்டினேஷனோட ஒர்க்கிங். பேசிக் ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் பேட்ச் டூல். பட் எங்கள் யூஸ் கேசஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். சில டைம் எல்லா இடத்துலையுமே க்ளோன் ஸ்டாம்ப் டூல் யூஸ் பண்ண முடியாது.
இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இந்த லேடி நம்ம வச்சுருந்தோம். ஆக்சுவலாக அது போயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். இமேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த லேடி நம்ம க்ளோன் ஸ்டாம்ப் டூல் யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் ஆனால் பாருங்கள், க்ளோன் ஸ்டாம்ப் டூல் யூஸ் பண்ணிக்கிறேன். எஸ் செலக்ட் பண்ணால் எனக்கு க்ளோன் ஸ்டாம்ப் டூல் வந்துடும். இப்போ நான் இங்கேருந்து ஒரு செலெக்ஷன் எடுத்துட்டு இங்கே பார்த்தீங்களா, பெயிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல மட்டும் ஒரு வேரியேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இடத்துல வந்து பேட்ச் டூல் யூஸ் பண்ணுறது பெட்டர். இந்த ரிமூவ் டூல் இல்லை கான்டென்ட் அவர் டூல் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த க்ளோன் ஸ்டாம்ப் டூல் யூஸ் பண்ணிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பபுள் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் பேட்ச் டூல் யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு சிச்சுவேஷனும் ஒவ்வொரு இமேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு டூல் யூஸ் பண்ணணும். அவ்வளோதான் இன்றைக்கி. நான் வரேன்.